வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு ஹோட்டல் அப்புறம் விசேஷ வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ அதே டேஸ்ட்டில் எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணுறதுக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு 2-3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்தாச்சு. அடுத்து இந்த கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அடுத்து இது கூடயே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இதை 2-3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பருப்பு 2-3 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. கடலைப்பருப்பை ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம முட்டைக்கோஸ் கூட போட்டு இன்னொரு தடவை வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுத்ததான் இந்த வேக வச்ச பருப்பு கூடயே நம்ம முட்டைக்கோஸு சேர்த்துக்க போகிறோம். நான் 1/4 கிலோ முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கோஸை இந்த பருப்பு கூடயே நம்ம சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் சேர்த்த அப்புறம் அடுத்ததாக காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறனால 4 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்த அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூடயே சேர்த்துடலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்த அப்புறம் இது கூட 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி அதையும் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டு சோம்பு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு. இருந்தாலும் கூட்டுன்னு சொல்கிறனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்ட அப்புறம் இதை திரும்பவும் நம்ம 2 விசில் வச்சு நம்ம வேக விட்டு எடுக்க போகிறோம். இது 2 விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ முட்டைக்கோஸு 2 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸு பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடுத்து இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான தாளிப்பு நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2 காஞ்ச மிளகாய் வத்தலையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க முட்டைக்கோசு பருப்பெல்லாம் இதிலையே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்த அப்புறம் இதில் கடைசியாக கொஞ்சம் துருவன தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ சூப்பரான முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு கூடயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.